ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று காலை ஜாகிங் சென்று கொண்டிருந்த பொழுது எனக்கு முன்னால் 200 மீட்டரில் சென்று கொண்டிருந்த ஒரு நபரை கவனித்தேன். அவர் ஓடிக்கொண்டிருந்த வேகத்தை பார்த்த பொழுது அவர் என் வேகத்தில் தான் ஓடுகிறார் என்பதை என்னால் யூகிக்க முடிந்தது. அது எனக்கு ஒரு நல்ல உணர்வை தந்தது. நாம் அவரை பிடித்து விடலாம் என எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். எனவே நான் என்னுடைய வேகத்தை சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே சென்றேன். சிறிது சிறிதாக எங்களுக்கு இடையே உள்ள தூரம் குறைந்து கொண்டே வந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு எங்களுக்கு 20 அடி இடைவெளி மட்டுமே இருந்தது. எனவே நான் இன்னும் வேகத்தை கூட்டி அவரை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்குடன் வேகத்தை அதிகரித்தேன். இறுதியாக சாதித்து விட்டேன். அவரை பிடித்து அவரை கடந்தும் விட்டேன். எனக்குள் அவரை கடந்து விட்டேன் என மிகவும் நல்லபடியாக உணர்ந்தேன். ஆனால் அந்த நபருக்கு நான் அவருடன் போட்டி போட்டது கூட தெரியாது. நான் அவரை கடப்பதிலே என்னுடைய கவனம் சென்றதால் உணர்ந்து கொண்டவை. என்னுடைய இல்லத்திற்கான வளைவில் நான் திரும்பவில்லை. என்னுடைய உள் அமைதிக்கான கவனத்தை நான் இழந்துவிட்டேன். என்னை சுற்றியிருக்கும் இயற்கை அழகை ரசிக்க மறந்துவிட்டேன். தேவையற்ற அவசரத்தில் பக்கவாட்டில் இருந்த நடைபாதையில் 2-3 முறை கால் இடற நேர்ந்தது. ஏன் கால்கள் கூட உடைந்திருக்கும். அப்பொழுதுதான் எனக்கு ஞானோதயம் வந்தது. நம் வாழ்க்கையிலும் இதே போலத்தானே? நம்முடன் பணிபுரிபவர்கள், அருகில் வசிப்பவர்கள், நண்பர்கள், குடும்பத்தாருடன் போட்டியிட்டு அவர்களை விட முன்னேற வேண்டும், அவர்களை விட வெற்றிகரமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என நம்முடைய ஆனந்தத்தை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் இவ்வாறு ஓடுவதிலேயே தொலைத்து நாம் சேர வேண்டிய உண்மையான இலக்கிற்கான பாதையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் உங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருவர் முன்னுக்கு சென்று கொண்டிருப்பார்கள். உங்களை விட நல்ல வேலை, நல்ல கார், வங்கியில் நிறைய பணம், நல்ல படிப்பு, அழகிய மனைவி, அழகான கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, நல்ல நிலை. ஆனால் நாம் முக்கியமாக உணர வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யாருடனும் போட்டி போடாத பொழுது, நீங்கள் நீங்களாகவே இருக்கும் பொழுதுதான் நீங்கள் மிகச் சிறந்தவர் ஆகின்றீர்கள். சிலர் தங்கள் கவனத்தை அடுத்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எங்கே செல்கின்றார்கள், என்ன அணிகிறார்கள், என்ன வாகனம் ஓட்டுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதிலேயே செலுத்துவதால் பாதுகாப்பின்மையை உணர்கின்றார்கள். கவனத்துடனும் விழிப்புணர்வும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழுங்கள். நாம் யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் நமக்கு போட்டி இல்லை. அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு. ஒப்பீடு செய்தலும் போட்டி மனப்பான்மையும் நம் மன மகிழ்ச்சியை திருடுபவை. அவை உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொள்ளக்கூடியது. மற்றவரை கவிழ்க்க எண்ணி நாம் கவிழ்ந்து போவது தெரியாமல் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுகிறோம். உங்களுடனே நீங்கள் போட்டியிட்டு அமைதியாக, ஆனந்தமாக, ஸ்திரமாக வாழுங்கள். படிப்பதில், அறிவை பெருக்குவதில் மட்டும் போட்டி போடுங்கள்.